ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நல்ல சூப்பர் டேஸ்டில் செஞ்செடுத்த கேரளா ஸ்பெஷல் குடம் புளியோதரை அதனோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். குடம் புளியோட குணங்களை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. நம்ம உடம்பிலே பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று தான் குடம்புளி. குடம்புளி வச்சு ரசம் எப்படி பண்ணலாம் என்று நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கு. அதனுடைய லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த குடம்புளி வச்சு சாதம் எப்படி தயார் பண்ணலாம் என்று தான் உங்களுக்காக நான் காமிச்சு தரப்போகிறேன். அதிலேக்கு சேர்க்க வேண்டியது இவ்வளோ தான். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 4 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 குடம்புளி. பெரிய குடம்புளியாக இருக்குது. இந்த புளி நல்ல சாஃப்டாக இருக்குது. இது நம்ம வீட்டில் தயார் பண்ணிய புளி தான். குடம்புளி கடையில் வாங்கும்போது நம்ம பார்த்து தான் வாங்கணும். உங்களை நான் காமிச்சு தரேன். இது கடையில் வாங்கிய புளி தான். உள்ளே இதனோட விதை வச்சு தான் இது காய வச்சு எடுத்திருக்கு. பாருங்கள், இது வெயிட் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறேன். இந்த புளிக்கு கொஞ்சம் கசப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கடையில் புளி வாங்கும்போது பார்த்து வாங்கிக்கோங்க. உள்ளில் விதை இல்லாமல் நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி புளி தான் நம்ம வாங்கணும். அந்த புளி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கடையிலே வாங்கிய புளியாக இருந்தால் இதை மாதிரி உள்ள விதை இருந்தால் அதை எடுத்து மாற்றியதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். இல்லைச்சா இந்த விதையை உள்ளே வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருந்தால் நல்ல கசப்பாக இருக்கும். அதனால் அதை மாற்றிட்டு தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம புளியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கலாம். நம்ம வீட்டில் தயார் பண்ணிய புளியாக இருக்குது. ஆனால் வீட்டில் தயார் பண்ணியதாக இருந்தாலும் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணியதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்திலேக்கு தண்ணி ஊற்றி நமக்கு இதை ஊற வைக்கலாம். ஆனால் இந்த ஊற வச்ச தண்ணியிலெல்லாம் நம்ம சாதம் தயார் பண்ண போகிறேன். இந்த புளி நல்லா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வைக்கிறேன். இனி நமக்கு எடுத்து வச்ச எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். எள்ளு நான் இதில் சேர்க்கலை. வரமிளகாயும் இப்போது ஃப்ரை பண்ணலை. இதிலேக்கு கருவேப்பிலையும் நான் சேர்க்கலை. கருவேப்பிலையும் போட்டு ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அப்புறமா நமக்கு எள்ளு போட்டு நல்லா சூடு பண்ணியதுக்கப்புறமா மிக்சியோட ஜாரில் ஆறியதுக்கப்புறம் நல்லா தூள் பண்ணி எடுக்கலாம். அதை அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நமக்கு இன்னொரு பாத்திரத்திலேக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு எடுத்து வச்ச புளி பிச்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த புளி நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இனி இன்னொரு கடாயிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு கொஞ்சமாக முந்திரி பருப்பும் நிலக்கடலையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிச்சிருந்தால் அதையும் ஊற்றிக்கலாம். அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது ஃப்ரை பண்ணியதுக்கப்புறமா நமக்கு கருவேப்பிலையும் வரமிளகாயும் போடலாம். பின்னாடி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். இது காஷ்மீரி சில்லி பவுடர் தான். இனி நம்ம எடுத்து வச்சுருந்த புளித்தண்ணி கொஞ்சமாக அதிலேக்கு சேர்த்திக்கலாம். தேவையான புளி பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரும். தண்ணி நல்லா வற்றி வரும்போது 1/2 டீஸ்பூன் வெல்லம் தான் நான் போட்டிருக்கு. நம்ம புளி நல்லா பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான் வெல்லம் போடுறது. வெல்லம் போட்டு தண்ணி நல்லா வற்றிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்ச தூளெல்லாம் இதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதையும் கொஞ்சம் நேரம் வணக்கி எடுத்துக்கோங்க. அப்போது நம்ம சாதத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இனி நிலக்கடலையும் முந்திரி பருப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச சாதத்தை இதிலேக்கு போடலாம். 2 கப்பு சாதம் தான் நான் இதிலேக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 கரண்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா 2 கையிலும் ஓரோ கரண்டி வச்சு இதே மாதிரி 2 சைடுலேருந்தும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் குடம் புளியோதரை ரெடி ஆகிருக்கு. இந்த
சாப்பாடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து சாதாரணமாக புளி வச்சு தானே புளியோதரை செய்வாங்க. ஆனால் குடம்புளி வச்சு ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.